தலைப்புல இன்னொரு முக்கியமான ஹதீஸ் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹதீஸ், ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானன் நாஸ் யஸ்அலூன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைரி. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நன்மையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். வகுன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர்ரி, நான் தீமையை பற்றி நபியிடத்திலே விசாரித்துக் கொண்டிருந்தேன். மகாஃபத அய்யுத்ரிகனி, அந்த தீமை என்னை அணுகிவிடக் கூடாது, தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக. அப்ப எது தீமை என்று தெரிந்தால்தான் அந்த தீமையை விட்டு நாம் விலக முடியும். புரியுதா இல்லையா? அதனால தீமை என்ன என்பதை நான் நபியிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன், அந்த தீமையை நாம் செய்து விடாமல் இருப்பதற்காக. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வ ஷர்ரின், நாங்கள் மடமைத்தனமான அறியாமை காலத்தில் இருந்தோம், பெரிய பெரிய தவறுகளிலே இருந்தோம். ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் கைரி, இந்த நன்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்தான். ஃபஹல் பஅத ஹாதல் கைரி மின் ஷர்ரின், இந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி பயங்கரமான கேள்வி. ஆனால் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நஅம், ஆமாம், இந்த நன்மைக்கு பிறகு தீமை இருக்கிறது. அடுத்து ஃபகுல்து ஹல் பஅத ذلك ஷர்ரி மின் கைரின், அந்த தீமைக்கு பிறகு நன்மை ஏற்படுமா? கால நஅம், நன்மை ஏற்படும். ஆனால் வஃபீஹி தஹனுன், அதிலே புகை இருக்கும், அதாவது குழப்பம் இருக்கும். குல்து வமா தஹனுஹு, யா ரசூலல்லாஹ், புகை என்றால் என்ன என்று சொல்கிறீர்கள்? கால கௌமுன், இப்படி ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், யசுன்னூன பிகைரி சுன்னதி, என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வேறு ஒரு வழிகாட்டுதலை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வருவார்கள். வயஹ்தூன பிகைரி ஹதி, என்னுடைய கலாச்சாரம் சுன்னத்து அல்லாத மற்ற விஷயங்களை கொண்டு அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிர், அவர்களில் சில நல்ல காரியங்களையும் நீ அறிவாய், அவர்களில் பல காரியங்களை நீ அறியாமலும் மறுக்கவும் செய்வாய், அதாவது அந்த காரியம் பாவமாக இருக்கும். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஹல் பஅத ذلك கைரி மின் ஷர்ரின், அந்த நன்மைக்கு பிறகு திரும்ப தீமை இருக்குமா? கால நஅம், அடுத்து ஒரு தீமை வரும். எப்படி அந்த தீமை என்று சொன்னால், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், மக்களை பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் உருவாகி விடுவார்கள். இப்போ பாருங்க, ரெண்டு விஷயம். ஒன்று பாவம் செய்கிறவங்க, இன்னொன்று தாம் பாவம் மட்டும் செய்யறதில்ல. யாரு? பாவத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பவர்கள், பாவத்தை செய்வதற்கு தூண்டக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றாரோ அவர்களை நரகத்தில் போட்டு விடுவார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள், எப்படி இருப்பார்கள், யார் அவர்களுடைய குணங்கள் என்ன, பண்புகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் கௌமும் மின் ஜில்தத்தினா, நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். யதகல்லமூன பி அல்சினத்தினா, நம்முடைய மொழிகளைத்தான் அவர்களும் பேசுவார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் ஃபமா தரா இதா அத்ரகனி ذلك, அப்படி ஒரு காலம் என்னை அணுகினால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளை இடுகின்றீர்கள்? கால தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக. பொதுவா முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த முஸ்லிம்களோடு நீங்கள் இருப்பீர்களாக. வ இமாமஹும், அவர்களுடைய இமாமோடு நீங்கள் இருப்பீர்களாக. தனியா நீங்க பிரிஞ்சு குழுவா போயிடாதீங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு பிரிவினை குழுக்களும் சரி, எங்களுடைய நாட்டில் உள்ள அந்த இமாம் சரியில்லை, அந்த மன்னர் சரியில்லை, அந்த அமீர் சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் விலகி விலகி போய் கலவரம் பண்ணுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி செய்யலாமானா செய்யக்கூடாது. என்ன சொன்னாங்க, முஸ்லீம்கள் யாரோடு இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்களும் இருந்துருங்க. அடுத்து பாருங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், என்ன கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இது நமக்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு இமாமே இல்லைனா, அப்படி ஒரு ஜமாத்தே இல்லைனா இது எங்க பொருந்தும்? முஸ்லீம் அல்லாத நாடுகளில் வசிக்கக்கூடிய நமக்குள்ள சட்டம். முஸ்லீம் நாடுகளாக இருந்தால் முன்னாடி சொன்ன சட்டம் புரியுதுங்களா? யார் ஆட்சி செய்கிறாங்களோ, எந்த முஸ்லீம்கள் பொதுவாக இருக்காங்களோ அவங்களோட இருந்துட வேண்டியதுதான். நீங்கள் நல்லதை செஞ்சு கொள்ளுங்க.
அவங்களுடைய கெட்டதுல கலக்காம இருங்க, முடிச்சு அவ்வளவு.